டாக்டர். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உயிர்களை இழந்து விட்டோம், உடைமைகளை இழந்து விட்டோம், எத்தனையோ சேமிப்பு இழந்து விட்டோம், எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற ஒரு தருணம். நாங்கள் விழுந்த பொழுதெல்லாம் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே மீண்டு எழுந்திருக்கிறோம். இதான் யதார்த்தம். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு எழுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மனநிலையை நாங்கள் மெல்ல மெல்லமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு எத்தகைய பயிற்சிகளை எடுக்க வேண்டும், எத்தகைய முயற்சிகளை எடுக்க வேண்டும் டாக்டர்? இப்போதைய பொறுத்த வரையிலே குறிப்பாக நான் ஆரம்பத்திலே சொன்னது போல 2 கிழமைகளுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு தூக்கமின்மை இருந்தால், அவருக்கு இந்த திடீரென்று பயப்படுகிறார் அல்லது ஒரு வகையான பதட்ட நிலைக்கு போகிறார். நாங்கள் பெனிக் என்று சொல்லுவோம், பீதி, பதட்ட நிலை, பீதி என்று சொல்லுவோம். அது அதிகரித்த பீதி. திடீரென்று ஒரு ஆளுக்கு வருகின்ற ஒரு 2 to 10 நிமிடங்கள் வரைக்கும் அவர் இப்போ நான் மரணிக்கப் போகிறேன், அல்லது எனக்கு இப்போது பைத்தியம் பிடிக்க போகிறது, அல்லது இப்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்று ஒரு அதிகரித்த ஒரு பயம் ஒருவருக்கு ஏற்படும். நாங்கள் பெனிக் என்று சொல்லுவோம், பீதி நோய் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிலை இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துக்கு பிறகு ஒரு ஆளுக்கு ஏற்படலாம். அதே போல் காலையில் எழுந்ததிலிருந்து ராவியில் தூங்குறவரை காட்டியும் தொடர்ந்தேர்ச்சியான ஒரு பயமும் பதட்டமும் ஒருத்தருக்கு இருக்கலாம். ஹைப்பர் விஜிலன்ஸாக இருக்கலாம், உண்ண முடியாமல் இருக்கலாம், சில குழந்தைகள் இருப்பார், அவளுக்கு பேச்சு வராது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை 2 கிழமைகளையும் தாண்டி இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக சிகிச்சை தேவை. பொதுவாக எல்லோருக்குமே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுகிறது இப்போது. அது தவிர இப்போது நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், குறைந்தது மனம் விட்டு தன்னுடைய குடும்பத்தவர்களோடு, நண்பர்களோடு, அல்லது ஒரு ப்ரொஃபஷனலோடு, துறை சார்ந்தவர்களோடு நாங்கள் மனம் விட்டு பேசுவது மிக முக்கியமான விஷயம். இப்போதாவது நாங்கள் டம் பண்ணாமல், மனதுக்குள் போட்டு எல்லா விஷயத்தையும் அடக்கி வைக்காமல், பொட்டில் பண்ணாமல் அதை நாங்கள் வெளிப்படுத்துவது மிக முக்கியமான விஷயம். இப்போது தேவை எக்ஸ்போஷர்னு சொல்வார்கள், எக்ஸ்போஷர் தெரப்பி என்று சொல்வார்கள், மனதில் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துவது. சில போது மனிதர்களிடம் அதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. குறைந்தது பிரார்த்தியுங்கள். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனை என்பது ஒரு பெரிய ஹீலிங் என்று சொல்லுவார்கள். 3வது ஒரு முக்கியமான விஷயம், சைக்காலஜியிலே சொல்கிற ஒரு விஷயம் தான் ஜேர்னலிங் என்று சொல்கிற விஷயம். அதாவது உங்களுடைய மனதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், உணர்வுகளையும், பயம் எதுவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்கள். அதை கிழித்து போடுங்கள், அதை எரித்து போடுங்கள், அதை வீசி விடுங்கள். எதையுமே தேக்கி வைக்காதீர்கள் என்று சொல்லுவார்கள். சொல்ல முடியாவிட்டால் எழுதியாவது கிழித்து போட்டு விடுங்கள் சொல்வார்கள். அதே போல் நாங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். அன்றாட செயற்பாடுகள், எங்களுடைய உதாரணமாக எங்களுடைய தூக்க நிலைமையிலே ஒழுங்குகளை கொண்டு வர வேண்டும். உணவிலே நாங்கள் ஒரு ஒழுங்கை கொண்டு வர வேண்டும். இப்படி அன்றாட செயற்பாடுகளிலே இந்த பிசிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு ஒழுங்குக்குள் நாங்கள் வர வேண்டும். அதே போல் நாங்கள் ரிலாக்ஸேஷன் மாதிரியான விஷயங்கள், தியானமாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம். அந்தந்த மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, ஈடுபடலாம். குறிப்பாக நவீன உளவியல் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால், நான் பாதிக்கப்பட்டாலும் கூட எனக்கு தெரிகிறது நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் இன்னொரு பாதிக்கப்பட்டவருக்கு உதவுகிறேன், அதுவே ஒரு பெரிய ஹீலிங்காக சொல்வார்கள். நான் எனக்கு உதவி தேவைப்படுகின்ற ஒரு கட்டத்தில் நான் இருந்தாலும் கூட அந்த நிலையை நான் அப்படியே வைத்துக்கொண்டு நான் இன்னொருவருக்கு உதவி செய்கிறேன். அந்த உதவி எனக்கு ஒரு பெரிய ஹீலிங்காக மாறும் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக செய்வது மிக முக்கியமான விஷயம். உதவி தேவைப்படுகிற போது நாங்கள் அந்த உதவியை ஒரு நாளும் தரக்குறைவாக அல்லது நான் போய் எப்படி பேசலாம் இதெல்லாம் சொல்லி யோசிக்காமல் நாங்கள் போய்த்து நிச்சயமாக மனம் திறந்து ஒரு துறை சார்ந்தவரிடம் பேசி அதற்கான அதற்கான ஹீலிங் ப்ராசஸை நாங்கள் தெரிந்து கொண்டு அதை நாங்கள் செயற்படுத்துவதன் மூலமாக என்னுடைய மென்டல் ஹெல்த்தை நாங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். நாங்கள் பொதுவாக தொற்று நோய்கள் தொடர்பாகத்தான் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்துவோம். தொற்றா நோய்கள் தொடர்பாகவும் ஓரளவுக்கு கவனம் செலுத்துவோம். ஆனால் கவனம் பெரும்பாலும் செலுத்தாத ஒரு பகுதி தான் இந்த உளவளத்துறை. நாங்கள் முதலில் பார்க்க வேண்டியது இந்த உளம்தான். உளம் சரியாக இருந்தால் மீது எல்லாவற்றையும் நாங்கள் இலகுவாக மாற்றி அமைக்க முடியும். மனம் போலதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள், எண்ணம் போலதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். அந்த மனநிலை சரியானதாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சிப்போம். மெல்ல மெல்லமாக நாங்கள் மீண்டெழுவோம். எமது நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். இலங்கையர்களாக ஒன்றுபடுவோம். மெல்ல மெல்லமாக எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வளர்ச்சி பெற செய்வோம். இழந்தவற்றை, உயிர்களை எங்களால் மீட்டெடுக்க முடியாது, ஆனால் இழந்த அத்தனை உடைமைகளையும் எங்களால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆகவே அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த உடைமைகளுக்கு எண்ணி கவலைப்படாமல் மெல்ல மெல்லமாக மீண்டெழுவோம். அப்போது தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். வேலைப்பளவுக்கும் மத்தியிலும் எம்மோடு இணைந்து கொண்டு இலங்கை மக்களுக்காக இந்த உளவளத்துறை தொடர்பாக மிக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தேசிய அலைவரிசையின் சார்பில் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி.